ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே சாமியல். இது போன சண்டே எடுத்த வீடியோ. மதியானம் லஞ்சுக்கு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருந்தாங்க. அதனால் கொஞ்சமாக சிக்கன் பிரியாணியும் நாட்டுக்கோழி வறுவலும் செய்யலான்னு செஞ்சிட்ருக்கேன். சிக்கன் பிரியாணிக்கு மசாலாலாம் நல்லா வதங்கின பிறகு சிக்கனையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். இந்த நாட்டுக்கோழி வறுவல் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 3/4 கிலோ, அது கூட நல்லா காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு சிக்கனையும் போட்டு உப்பு மஞ்சள் போட்டு நல்லா கறி உருண்டு வந்த பிறகு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் வேக வச்சுட்டேன். அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சீரகத்தை லைட்டாக தூள் பண்ணிவிட்டு போட்டிருந்தேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்துட்டேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் இட்லிக்கு மட்டன் தண்ணி குழம்பு வச்சேன். பாதி குழம்பு காலி ஆயிடுச்சு, மீதி இருக்குது. மத்தியானம் ஒயிட் ரைஸ்க்கு ஊற்றிக்கலான்னு எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே அரிசியெல்லாம் போட்டு ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. புதினா கொஞ்சம் போட்டு கெட்டியானதை நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இங்கே சிக்கன் வறுவலும் ஓரளவுக்கு வெந்துட்டுருக்கு. இன்னொரு 10-15 நிமிஷம் இதே போல் வேகட்டும். அப்படியே விட்டுடலாம். அரிசி வெந்து இந்தளவுக்கு கெட்டியான பிறகு தான் நம்ம மூடி போட்டு மூடி வைக்கணும். முன்னாடியே மூடி வச்சுட்டா அந்த சிக்கன் தக்காளி எல்லாம் மேலே இருக்கும், அடியில் ரைஸ் மட்டும் இருக்கும். இப்போ வெயிட் போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். தயிர் ரைத்தாவுக்கு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தயிர் நைட்டே பெரையூற்றி வச்சுட்டேன். அதை அப்படியே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுட்டா தயிர் ரைத்தா சூப்பராக ரெடி ஆகிடும். சிக்கன் பிரியாணி ஒரு விசில் வெயிட் அடங்கிருச்சு. அப்படியே எடுத்து ஹாட் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். இது கூடவே ஒயிட் ரைஸு இன்னொரு குக்கரில் வச்சாச்சு. அடுத்ததாக சிக்கன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. இது காலையில் வச்ச மட்டன் குழம்பும் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இது கூடவே தயிர் ரைத்தாவும் எடுத்து வச்சாச்சு. அடுத்தா தயிர் காலையில் உரையூற்றி வச்சுருந்தேன், நல்லா தெவஞ்சிருச்சு. இது காலையில் வச்ச மட்டன் வறுவல் கொஞ்சம் மிச்சம் இருந்தது, அதையும் எடுத்து வச்சுட்டேன். கடைசியாக முட்டை குழம்பு கொஞ்சம் வச்சு எடுத்து வச்சேன். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. வந்த கெஸ்ட் எல்லாத்துக்கும் சாப்பாடு பரிமாறி அவங்க சாப்பிட்ட பிறகு நாங்களும் சாப்பிட்டு ஈவினிங் அப்படியே கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்தோம். இந்த டே ஃபுல்லாக இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எடுத்த வீடியோ. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு 15 பேர் சாப்பிட்ற மாதிரி இட்லிக்கு சாம்பார் வச்சிட்ருக்கிறேன். வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கிறேன். மசாலாவுக்கு தேங்காய், பொட்டுக்கடலை, பட்டை, கிராம்பு, சோம்பு, கொத்தமல்லி போட்டு நல்லா அரைச்சி வச்சிடுறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு இந்த மசாலா ஊற்றினா சாம்பார் ரெடி. மத்தியானம் லஞ்சுக்கு நம்ம வீட்டுக்கு நம்மளோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஒரு 50 to 60 பேர் வர்றாங்க. அதுக்காக ரசம் வைக்கிறதுக்காக பருப்பும் தக்காளியும் தனியாக போட்டு வேக வச்சலான்ட்டு ஒரு 1/4 கிலோ துவரம் பருப்பும் ஒரு 12 தக்காளியும் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலான்ட்டு போட்டு வச்சிட்ருக்கிறேன். இட்லி சாம்பாருக்கு அரைச்ச மசாலாம் ஊற்றி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தா நம்ம ரசத்துக்கு போட்டு வச்ச பருப்பும் தக்காளியும் வெந்துருச்சு. அதையே ஆஃப் பண்ணிட்டேன். சாம்பாருக்கு 1.25 கிலோ துவரம் பருப்பு எடுத்து ஒரு குக்கரில் போட்டிருக்கிறேன். இது 50 to 60 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இந்த பருப்பு பட்டுப்பருப்பு, வடைப்பருப்பு. வடைக்காக 2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக புளி தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். சாம்பாருக்கு, ரசத்துக்கு, புளி குழம்புக்குன்னு நம்ம தனித்தனியாக ஊற வச்சுட்டு செய்கிறப்ப அளவும் கரெக்டாக வரும். ஒன்றா போட்டு செய்கிறப்ப ஒன்றுக்கு அதிகமாக போயிடும், இன்னொன்றுக்கு கம்மியாயிடும். அதனால் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு வேக வைக்கிறதுக்காக தண்ணி ஊற்றி நல்லா கழிஞ்சிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம குக்கரில் வச்சு வேக வச்சிட்டோம்னா வேலை ஈஸியாக முடியும். தயிருக்கு பால் ஒரு 5 லிட்டர் பாலை நைட்டே காய வச்சு பெரிய ஊற்றி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். துவரம்பருப்பை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு விசில் கரெக்டாக இருக்கும். ரசத்துக்கு சீரகம், மிளகு, கொத்தமல்லி, அப்புறம் பெருங்காயம், வெந்தயம் இதெல்லாம் போட்டு நம்ம லைட்டாக வறுத்துட்டு அரைச்சி நம்ம ரசத்துக்கு சேர்த்துறப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், வாசமும் நல்லாயிருக்கும். நான் காலையில் ஒரு 8 மணிக்கெல்லாம் இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டேன். நம்ம காலையில் நேரத்தையே செஞ்சால் தான் ஒரு 12 மணிக்குள்ள சமையல் வேலையை முடிக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் போட்டு வறுத்துட்ருக்கிறேன். இந்த மாதிரி வறுத்து ரசம் வச்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வறுத்ததை அப்படியே தட்டில் கொட்டி வச்சுட்டேன், ஆறட்டும். அடுத்ததாக புளிக்குழம்புக்கு உளுந்து, வெந்தயம், அரிசி 3ஐயும் நல்லா பொன்னிறமாக வறுத்து ஆற வச்சு அரைச்சிட்டு நம்ம புளிக்குழம்புக்கு கடைசியாக சேர்த்துறப்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வாசமும் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் புளிக்குழம்பு நல்லா கெட்டியாக வரும். இது போல் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் வறுத்துட்டு இதையும்
தட்டில் கொட்டி ஆற வச்சிட்டேன். அடுத்த வந்து வெண்ணெயை வந்து நெய்யாக காய்ச்சிடலான்ட்டு காய்ச்சிட்ருக்கிறேன். இது பாயாசத்துக்கு முந்திரி திராட்சைலாம் கொஞ்சமாக போட்டு வறுத்துட்டு அது கூடவே ரவை வந்து 50 to 60 பேர்த்துக்கு 1/2 கிலோ ரவை வந்து போதும். அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ரவையை வறுத்துட்டு நீங்கள் பாயாசம் வைக்கிறப்ப பாயாசம் வந்து ரொம்ப கெட்டியாகாது, நல்லா திட்டமாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்காக தனியாக வறுத்துட்ருக்கேன். சமையல் எல்லாமே செஞ்சு எடுத்து வச்சாச்சு. பொரியல் வந்து கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோசு 3 சேர்ந்து 3 கிலோ கதம்ப பொரியலாக பண்ணியாச்சு. அடுத்து சாம்பார், ரசம், புளிக்குழம்பு. இது வந்து ரவை பாயாசம். கடைசியாக மாஸ் பவுட்ரு போட்டு இறக்கியாச்சு. சாதம் வந்து 7 கிலோ அரிசியை வந்து வடித்து 50 to 60 பேர் வந்து தாராளமாக சாப்பிட்லான்ட்டு 7 கிலோ வந்து வடித்து அதையும் ரெடியாக எடுத்து வச்சாச்சு. லெமன் ஜூஸ் வந்து வரவங்களுக்கு கொடுக்குறக்காக போட்டு பாதி கொடுத்தாச்சு. மீதி வந்து கொஞ்சமாக இருக்குது. வடை வந்து போட்டுருக்குறாங்க. வடை போட்டு முடித்தோன்னே நம்ம பரிமாறி சாப்பிட வேண்டியது தான். வந்தவங்க எல்லாத்துக்குமே சாப்பாடெலாம் பரிமாறி சாப்பிட்டு எல்லாம் வந்து ஈவினிங் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. இது வந்து நைட்டு குட்டி பசங்கள்லாம் பாட்டு போட்டுட்டு டான்ஸ் ஆடவும் சைக்கிள் ஓட்டவும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இந்த சண்டே ஃபுல் டே வந்து இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய எஸ்கே சமையலுக்கு ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.